ஹாய் ஹலோ என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேசரி செய்ய போறேங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா, சிம்பிளா ஓகேவா? அதுக்காக நான் வந்து ஒரு 250 கிராம் வந்து ரவை எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? 250 கிராம் ரவைக்கு வந்து ம் கிட்டத்தட்ட வந்து 500 கிராம் சுகர் போடணும். 1க்கு 2 தாங்க. 1 டம்ளர் ரவைன்னா 2 டம்ளர் சர்க்கரை. ஓகேங்களா? எண்ணெய் வந்து நம்ம போதுமான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். ஓகேங்களா? மெஷர்மெண்ட் இதுதான். இத எடுத்து வச்சுட்டு குக் பண்ணலாம். அதே மாதிரி ரவை வறுக்கும்போது எண்ணெயோ, நெய்யோ சேர்க்க வேணாங்க. ஒன்லி ரவைய மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ரவைய வறுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்த ரவை தான் எடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய திருப்திக்காக ஒரு முறை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ரவையை நம்ம வறுத்து எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, நல்லா டக்குன்னு வெந்துடும். ஒரு மாதிரி நொய் நொய்யாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஓகேங்களா? வேக வச்சிடும். அப்படி இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுக்கும் போதே தெரியும். நல்லா வறுப்பட்டுச்சுன்னா வந்து அது நல்லா ஒரு மாதிரி இப்படி நம்ம கிளறும் போது சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரவை வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதில் வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே வந்து நான் நெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த ரவையில் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம போட்ட கொஞ்சம் நெய், ஒரு ஸ்பூன் நெய் இருக்கும். எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம வந்து தண்ணியில் கொட்டி நல்லா கலக்கும் போது என்ன பண்ணாதுன்னா கட்டி கட்டி ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தண்ணி கொதிக்க போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமா அளவுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸ்வீட்டுன்றதுனால போதுமான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்ப்பேன். ஓகேங்களா? இது நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து நம்ம இந்த தண்ணியிலே சேர்த்துக்கணும். தண்ணி இன்னும் கொதிக்கட்டும். நான் எப்போவுமே ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். வேறு என்ன பண்ணுறது, கேசரிக்கு கொஞ்சமாக லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி கொதிக்குது, ரவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரவை சேர்த்தாச்சு. ஓகேங்களா? கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்போ கூட இன்னும் ஒரு கட்டி பிடிக்குது. சிம்மில் வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது ஃபுல்லாக அந்த பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியுது இல்லையா? இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும், வேகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1க்கு 2 தான் சர்க்கரை போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம 1க்கு 1.5 கூட போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட் வந்து நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய்க்கு பதிலாக நம்ம மீடியம் கொஞ்சம் அளவுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சுகர் சேர்த்தாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு கூட கட்டி கட்டி ஆகும். அதனால நம்ம நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த ரவையும் இந்த சர்க்கரையும் நல்லா வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். மேலே நெய் சேர்த்துருக்கு. ஓகேங்களா? நெய் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ முந்திரி திராட்சை மிக்ஸ் பண்ணி தாளித்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்துருங்க, சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, கேசரி ரெடி. எங்களுக்கு இப்படியே சாப்பிட்டா பிடிக்காதுங்க. ஓகேங்களா? ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி இதை வந்து அதில் கொட்டி நல்லா ஃபுல்லாக தட்டி மைசூர் பாக் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ண தான் பிடிக்கும். இப்போ நம்ம அதை செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். ஆறட்டும், கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கேசரி ரெடி. அவ்வளோதாங்க, கேசரி பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லையா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நெய் வாசனை, இந்த முந்திரி திராட்சையை பார்த்தா எனக்கு அப்படியே டக்குன்னு இப்போ பசிக்குது. இதை சாப்பிட்டே ஆகணும். ஓகேங்களா? நீங்களும் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.